பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்கள் அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களோ, ஏசப்பாவை நம்பி இருக்கீங்களோ, நிச்சயமாகவே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்ப்போம். எரேமியா என்ற புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா சாப்டர் 17 verse 7. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். என் கண்பானங்களே, கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஏசப்பா மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை இந்த நாட்களை பார்க்கும்போது அநேகர் மனுஷனை நம்பி போகிறாங்க, அநேகர் தன் படிப்பை நம்பி போகிறாங்க, தன் செய்கிற வேலையை மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களே, அநேக மனுஷனை நம்பி தன் வாழ்க்கையில் வெக்கப்பட்டு போகிறாங்க. ஆனால் ஏசப்பாவுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? இந்த நாளில் கூட எந்த ஒரு அற்புதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்கள் மனுஷனை நம்பி இருந்தாங்க நீங்கள் வெக்கப்பட்டு போவீங்க. ஒருவேளை உங்கள் பணத்தை நம்பியிருந்தால் நீங்கள் வெக்கப்பட்டு போவீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தாலோ அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஆனால் ஏசப்பாவை நீங்கள் நம்பி இருக்கும் போது, அவரே உங்கள் நம்பிக்கையாக நீங்கள் சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க, நீங்கள் பாக்கியவதிகளாக இருக்கிறீங்களே. ஒருவேளை உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது இன்றைக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை உலகத்தின் காரியத்தின் மேலே உங்கள் நம்பிக்கை இருந்தால் இன்றைக்கு ஏசப்பா சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நீங்கள் தான் என் நம்பிக்கை, ஏசப்பா நான் உண்மை நம்புகிறேன். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் ஏசப்பா அற்புதம் செய்யணுமோ, நீங்கள் ஏசப்பாவை நம்பும் போது அப்படின்னா முழுமையாக ஏசப்பாவே நீங்கள் நம்பும் போது, அதான் சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையை கொண்டு இருக்கிற. அப்படின்னா மற்ற எந்த காரியத்தை நீங்கள் நம்பாதபடி ஏசப்பாவே நீங்கள் முற்றிலுமாய் சார்ந்து இருக்கும் போது, ஏசப்பாவே முற்றிலுமாய் நீங்கள் நம்பி இருக்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். நம்ம வேதத்தில் கூட பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எத்தனையோ பிரச்சனைகள், ஆசீர்வாதத்தை இழந்து போனான், பிள்ளைகளை இழந்து போனான், சரீரத்தை வியாதி நிமித்தம் பாதிக்கப்பட்டா. ஆனாலும் யோபுடைய நம்பிக்கை பாருங்க. யோபு இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற. ஏசப்பா யோபுடைய நம்பிக்கையை பார்த்து அவன் இழந்த எல்லா ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஏசப்பாவை நீங்கள் நம்பி இருக்கும் போது நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கீங்களோ, என்னென்ன நன்மைகளை இழந்து போயிருக்கிறீங்களோ, கர்த்தர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இருக்கிற இடத்துல ஏசப்பா சமூகத்தில் அவரை நோக்கி சொல்வீங்களா, ஏசப்பா நான் உண்மை நம்புகிறேன். இந்த நாளில் கூட உங்களுக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு அதிசயம் வேணும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, முழு மனதோடு ஏசப்பாவை நோக்கி சொல்லுங்கள், ஏசப்பா நான் உண்மை நம்பியிருக்கேன், ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஆசீர்வதிங்கப்பா, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுங்க. நீங்கள் செபிக்கும் போது இன்றைக்கே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். நாம் ஏசப்பாவை நோக்கி நாம் செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, அப்பா நீர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவனப்பா, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீர். இந்த வேலைப்பா என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் உண்மையே நம்பி உண்மையே சார்ந்திருக்கிறாங்களோ, உண்மையே பற்றி இருக்காங்களே, ஏசப்பா என் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. இந்த நாளில் கூட எந்த காரியத்தில் ஒரு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேணும், எந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணும், நம்பிக்கையோடு உண்மை நோக்கி பார்க்குறாங்களோ, உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, ஒவ்வொரு வாழ்க்கையில் என் தேவன் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்தப்பா என் ஜனங்களை நீங்கள் மகிழ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.